ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்குற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா மெத்தட் ஆஃப் எனர்ஜி கன்சர்வேஷன். சரிங்களா? ஸோ இப்போ இந்த கடைசி டாபிக் என்ன சொன்னேன், நான் நேற்று சொன்னேன். கன்சர்வேஷன் என்னென்னா ஒரு எனர்ஜியை சேவ் பண்ணுறது. எந்த ஒரு எனர்ஜியாக இருக்கலாம், எலக்ட்ரிக்கல் எனர்ஜி, மெக்கானிக்கல் எனர்ஜி, கெமிக்கல் எனர்ஜி, தெர்மல் எனர்ஜி, ஏதோ ஒரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. அந்த எனர்ஜி என்ன செய்யலாம், நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ தான் என்னென்னா ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கு நம்ம கொடுத்துட்டு போகிற மாதிரி இருக்கும். சரிங்களா? இல்லைன்னா நம்ம மட்டும் யூஸ் பண்ணிட்டு அவங்க வரும்போது கரண்ட் இல்லை, ஃபார் எக்ஸாம்பிள் எதுவுமே எந்த எனர்ஜியுமே இல்லை, கெமிக்கல் எனர்ஜி இல்லை, ஹீட் எனர்ஜி இல்லை, எந்த ஒரு ரிசோர்ஸுமே நமக்கு கிடைக்கல அப்படின்னா அவங்களால உயிர் வாழ முடியாது. ஸோ அதுக்காண்டி தான் என்ன பண்ணுறோம்னா ஃப்யூச்சரை டிபெண்ட் பண்ணி இருக்கிறக்காண்டி தான் என்ன செய்கிறோம், அந்த கடைசியில் வந்து மெத்தட் ஆஃப் எனர்ஜி கன்சர்வேஷன் பண்ணுறோம். ஸோ இப்போ நீங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா இது பூரா என்னது, எனர்ஜி சேவிங் எக்யூப்மெண்ட்ஸ். இதை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா, அன்றாட ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு எனர்ஜி நிறையா சேவ் ஆகும், மணியும் சேவ் ஆகும். சரிங்களா? சம்பாதிக்கிற பணம் வந்து என்ன செய்யக்கூடாது, வேஸ்ட் பண்ணக்கூடாது. சரிங்களா? அதுக்கு தான் இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் சிஎஃப்எல் என்னென்னா காம்பேக்ட் ஃப்ளோரசன்ட் லேம்ப்னு சொல்லுவாங்க. ஸோ பழைய மெத்தடில் பார்த்தோம்னா வீட்டில் வந்து உருண்டை பல்பெலாம் போட்டிருப்பாங்க. ஸோ அது கூட பார்த்தீங்கன்னா 100 வாட்ஸு 60 வாட்ஸ்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ வரக்கூடிய எல்இடி பல்ப்ஸ் எவ்வளோ இருக்குன்னா நியர் டு 9 வாட்ஸ் ஆர் 10 வாட்ஸ். ஸோ 100 வாட்ஸ்னு பார்த்தீங்கன்னா 10-12 மடங்கு என்ன இருக்கும், அதிகமான வாட்ஸ் தேவைப்படும். அதனால் அதிகமான எனர்ஜி எடுக்கும். அதனால் அதிகமான மணியும் வேஸ்ட் ஆகும். சரிங்களா? இப்போ என்ன பண்ணுறோம்னா நம்ம வீடுகளில் எல்இடி பல்ப் போடுறதுனால நம்மளுக்கு எனர்ஜி சேவ் ஆகிடுது, அதே சமயத்தில் பணமும் சேவ் ஆகிடுது. சரிங்களா? செகண்ட் பார்த்தீங்கன்னா லோயர் த ரூம் டெம்பரேச்சர். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா கான்செப்ட் வந்து ரூம் டெம்பரேச்சர்ன்றது ஒரு வீட்டுக்குள்ளே 32 டிகிரி செல்சியஸ் இருக்கும். வெளியே போனாலும் கொஞ்சம் கூட இருக்கும், 36 இருக்கும். ஏன்னா வெயில் அடிக்கிறதுல. ஸோ அது 2 டிஃப்ரென்ஸ் இருக்கும். இன்டோர் டெம்பரேச்சர், அவுட்டோர் டெம்பரேச்சர்னு சொல்லுவோம். வீட்டுக்குள்ளே இருந்தால் இன்டோர், வெளியே போனால் அவுட்டோர் டெம்பரேச்சர்னு சொல்லுவோம். இந்த 2 டெம்பரேச்சருக்குள்ள வேறுபாடு வந்து நம்ம என்ன செய்யணும், மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கணும். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் வீட்டில் வந்து ஏசி போகிறோம் அப்படின்னா உடனே என்ன செய்யக்கூடாது, டெம்பரேச்சர் ஃபுல்லாக வைக்கக்கூடாது. கொஞ்சம் ஒரு பாயிண்ட்ஸ், ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் எல்லோரும் 60 வைப்பாங்க. 60ன்றது 16ன்றது ரொம்ப அதிகமான கூலிங். எடுத்துன்னு வைக்க வேணாம். ஃபஸ்ட் எடுத்து என்ன செய்யணும், வெளியே 32 டெம்பரேச்சர் இருக்கும். ஸோ உள்ளே வந்து ஒரு 28 வச்சுக்கலாம். அப்படின்னா உங்களுக்கு எனர்ஜி சேவ் ஆகும், கொஞ்சம் லேட்டாக கூலிங் கிடைக்கும். ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து மணியும் மிச்சமாகும். எடுத்தோன்னே 16 வச்சுருந்துச்சிங்களேன் என்ன ஆகும்னா அதிகமான கரண்ட் எடுக்கும், அதிகமான செலவு இருக்கும். சரிங்களா? அதனால் என்ன பண்ணணும், நம்ம ரூம் டெம்பரேச்சர் எப்போவுமே நார்மலாக 32னா அது ஒரு 28 அந்த மணிக்கு வச்சுக்கலாம். சரிங்களா? அது வந்து ஏசி செட் பண்ணுற பொறுத்து. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் ஏர் லீக்ஸ் அப்படின்னு இருக்கா. அது வந்து என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹீட்டோ, ஒரு ரூம்குள்ளே ரூம் ஹீட்டரோ இல்லை ஒரு ஏசியோ போட்டிருக்கோம் அப்படின்னா ப்ராப்பராக என்ன செய்யணும், இன்சுலேஷன் பண்ணணும். பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும், எல்லாருமே கண்ணாடி ஜன்னல் வச்சுருப்பாங்க, கண்ணாடி விண்டோ வச்சுருப்பாங்க, கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆகிருக்கும். அப்படின்னா தான் ஏசி என்ன செய்யும், உள்ளே ஆக்குப்பை ஆகும். இல்லைன்னா வெளியே இருக்க அட்மாஸ்பியர் டெம்பரேச்சர் உள்ளே வந்துடும். ஸோ அதனால் நம்ம எவ்வளோ செட் பண்ணால் என்ன செய்யாது, உங்களுக்கு ரூம் டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகாது. சரிங்களா? அதிகமான எனர்ஜி எடுத்துக்கிட்டே இருக்கும். அதனால் நம்மளுக்கு செலவு அதிகமாகிட்டே இருக்கும். அதனால் ப்ராப்பராக இன்சுலேஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா, ப்ராப்பர் இன்சுலேஷனாக என்னது, எந்த ஒரு லீக்கேஜ் இல்லாமல் ரூம்லேருந்து வெளியே ஏர் போகக்கூடாது, வெளியேருந்து ஏர் உள்ளே வரக்கூடாது. அப்படி இருந்தால் மட்டும்தான் ரூம் டெம்பரேச்சர் நம்ம மெயின்டைன் முடியும். அதனால் எனர்ஜி வந்து சேவ் ஆகும், நம்மளுக்கு மணியும் சேவ் ஆகும்னு சொல்லுவாங்க. சரிங்களா? எவ்வளோ தான் ஏசி ஓடிக்கிட்டே இருந்தாலும் நம்மளுக்கு ரூம் ஹீட் ஆகிட்டே தான் இருக்குது, கூல் ஆகவே இல்லை அப்படின்னா நமக்கு என்ன செய்யும், போகிற எனர்ஜி போகிற வேஸ்ட்டு தான். சரிங்களா? ஸோ ஃபோர்த் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா யூஸிங் மேக்ஸிமம் டே லைட்ஸ். அப்படி என்னென்னா, ஸோ பகல் நேரங்களில் என்ன செய்யணும், லைட்லாம் போடாமல் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிட்டோம்னா நம்மளுக்கு எனர்ஜி சேவ் ஆகும், அதனால் மணியும் சேவ் ஆகும். அதான் என்ன பண்ணுறேன், கேட் எனர்ஜி ஆடிட் அப்படின்னு என்னது, ஒரு தடவை என்ன செய்யணும், ஒரு இன்ஜினியர் கூப்பிட்டு வந்து வீட்டில் எவ்வளோ பவர் கன்சம்ஷன் ஆகுது, ஸோ அது வந்து எவ்வளோ பில்லை வந்து நம்ம மிச்சப்படுத்தலாம் அப்படின்றத அவங்ககிட்ட கேட்டோம்னா அவங்க அறிவுரை கொடுவாங்க. அதான் வந்து கேட் எனர்ஜி ஆடிட். யூஸ் எனர்ஜி எஃபிஷியன்ட் அப்ளையன்சஸ். அப்படின்னு என்னென்னா, இப்போ ஒரு கடைக்கு போகிறோம் அப்படின்னா அவங்க வந்து இந்த வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜு, ஏசி இந்த 3 தான் ஹெவி லோடு. சரிங்களா? இந்த 3 லோடுக்குமே வந்து ஸ்டார் ரேட்டிங் சொல்லுவோம். சரிங்களா? ஒரு 5 ஸ்டார் ரேட்டிங், 3 ஸ்டார் ரேட்டிங், 4 ஸ்டார் ரேட்டிங் இருக்கும். ஸோ இந்த 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கினோம் அப்படின்னா கம்மியான பவர் எடுக்கும், உங்களுக்கு அதிகமான யூசேஜ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. 4 ஸ்டார் வாங்கினா அதை விட கொஞ்சம் கூட எடுக்கும், செலவு அதிகமாக இருக்கும். 3 ஸ்டார் வாங்கினோம்னா அதிகமான பவர் எடுக்கும், செலவும் அதிகமாக போயிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரிக்கு ஸ்டார் ரேட்டிங் கூட உங்களுக்கு செலவுகள் கம்மியாகிட்டே இருக்கும். ஸ்டார் ரேட்டிங் குறைய செலவுகள் கூட்டிகிட்டே இருக்கும். ஆனால் அந்த ப்ராடக்ட்டோட காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 5 ஸ்டார் ரேட்டிங் உள்ளது ரேட் கூட வரும், 3 ஸ்டார் உள்ளது கம்மியாக இருக்கும். இப்போ என்ன நம்ம என்ன செய்வோம், 3 ஸ்டார் வாங்கினா போதுன்னு அப்போ நினச்சிருக்கோம். ஆனால் ஃப்யூச்சரில் போக உங்களுக்கு என்ன ஆகும், எனர்ஜி எடுக்கிறது வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜி எடுக்கிறது பார்த்தீங்கன்னா நிறைய வேஸ்டேஜ் வந்து
மணி வேஸ்ட் ஆகும். சரிங்களா? அதனால் என்ன சொல்லணும், 5 ஸ்டார் ரேட்டிங் உள்ள எந்த பிராண்டடாக இருந்தாலும் சரி அதை வந்து நம்ம ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். அதான் யூஸ் எனர்ஜி எஃபிஷியன்ட் அப்ளையன்சஸ். டிரைவ்லெஸ் வால்க் மோர் அண்ட் கார் பூலிங் அப்படின்னு என்னென்னா, இது என்ன டயலாக்னு பார்த்தீங்கன்னா, குறைந்த வாகனம் ஓட்டுறது. சரிங்களா? கொஞ்சம் தூரத்துக்கு வாகனம் ஓட்டணும், கொஞ்சம் தூரம் என்ன செய்யணும், போக வேண்டிய இடத்துக்கு ரொம்ப தூரமாக இருந்தால் காரில் போகலாம், பக்கமாக இருந்துச்சுன்னா என்ன செய்யணும், நடந்து போயிடலாம். ஸோ இந்த மணிக்கு பண்ணோம்னா உடம்புக்கு ஹெல்த்து, மணியும் சேவ் ஆகும், ஃபியூயலும் சேவ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. சுவிட்ச் ஆஃப் த அப்ளையன்ஸ் வேர் நாட் இன் யூஸ். ஸோ நம்ம என்ன செய்வோம், ஏற்கனவே ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன், கிளாஸ் ரூமில் எல்லாருமே உட்காந்துருக்கோம். ஸோ எந்திச்சு வெளியே போகும்போது லேப்டாப் போகிறோம் அப்படின்னா சுவிட்ச் ஆஃபே பண்ண மாட்டோம். ஃபேன் வாட் ஓடிட்டு இருக்கும், லைட் ஓடிட்டு இருக்கும். ஏன்னா நம்ம காசு இல்லை, அடுத்தவங்க காசு தான் அப்படின்னு நினைப்போம். ஸோ அப்படி வந்து பண்ணக்கூடாது. ஸோ அதுக்கு முன்னாடி என்ன செய்யும், ஒரு தொழிலாளியுடைய உழைப்பு இருக்கும். ஸோ அதையும் நம்ம என்ன செய்யணும், நம்ம அதையும் கவனத்தில் வச்சுக்கிறணும். சரிங்களா? நம்ம அதையும் நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். ஸோ பிளான்ட் ஸ்டடி லேண்ட் அப்படின்னு என்னென்னா, நம்ம வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது ஹாட் சீசனுக்கும் சம்மர் சீசனுக்கும் ஏற்றால் போல். சரிங்களா? ஹாட் சீசன் சம்மர் சீசன்னா குளிர்காலம் வெயில் காலம் ரெண்டுக்கும் ஏற்றால் போல் என்ன செய்யணும், வீடை வந்து எனர்ஜி சேவிங் எக்யூப்மெண்ட்டு உள்ள வீடாக நம்ம என்ன செய்யணும், மாற்றிக்கணும். குளிர்காலத்தில் கதவெல்லாம் கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆகிற மாதிரி இருக்கணும். வெயில் காலத்தில் விண்டோவில் நல்லா நிறையா விண்டோஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு என்ன செய்யும், அதிகமான காற்று கிடைக்கும். ஸோ அதனால் வீடு வந்து ஹீட் ஆகிறது குறையும் சொல்லுவோம். இன்ஸ்டால் எனர்ஜி எஃபிஷியன்ட் விண்டோஸ் தான் சொல்லுவார். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விண்டோ இருக்கலாம், அது போட்டு மேற்கொண்டு 2 விண்டோ இருக்கலாம், டபுள் விண்டோ இருக்கலாம், இல்லைன்னா ஃப்ரேம், வினைல் ஃப்ரேம் சொல்லுவாங்க. அப்படி இருந்துச்சுன்னா நம்ம வெயில் காலத்தில் என்ன செஞ்சுக்கலாம்னா, ஃபேன் போடாமையே டேரெக்டாக என்ன செய்யலாம், அந்த விண்டோ மட்டும் ஓப்பன் பண்ணால் போதும், நம்மளுக்கு என்ன கிடச்சிரும், ஆட்டோமேட்டிக்காக கூலிங் எஃபெக்ட் கிடச்சிரும். சரிங்களா? வீடு வந்து வெப்பமாக இருக்காது. சரி. ஸோ இந்த மெத்தட்ஸ்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா வீட்டில் மணியும் சேவ் ஆகும், எனர்ஜியும் சேவ் ஆகும். சரிங்களா? ஸோ அப்படி நம்ம சேவ் பண்ணுறதுனால நம்மளுக்கு என்ன லாபம் அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த எனர்ஜி நம்ம சேவ் பண்ணி வைக்கிறோம் பார்த்தீங்களா, அதனால் ஃப்யூச்சர் வரக்கூடிய மக்களுக்கு அவங்களுக்கு என்ன ஆகும், அந்த எனர்ஜி வந்து பயனுள்ளதாக இருக்கும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா கோ ஜென்ரேஷன் அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன். இது என்னென்னா, கோனாலே ஆக்சுவலாக என்ன சொல்லுவாங்கன்னா, ஒற்றுமையாக இருந்து என்ன செய்யலாம், வேலை பார்த்தோம்னா எனர்ஜி வந்து நிறைய சேவ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. இந்த டயராம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா, பவர் ஸ்டேஷன் ஃபியூயல்னு சொல்லுவாங்க. அங்கேருந்து பவர் பிளான்ட்டுக்கு வருது. அங்கே பவர் பிளான்ட் என்ன செய்வாங்கன்னா, அதை வந்து ஹீட் பண்ணுவாங்க. அந்த நிலக்கரியோ ஏதோ ஒன்று ஹீட் பண்ணி, தண்ணியை ஹீட் பண்ணி தண்ணிலேருந்து வரக்கூடிய ஸ்டீம் என்ன செய்வாங்கன்னா எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ப்ரொடியூஸ் பண்ணி கிரிட்டு கொடுத்துரும். கிரிட்னா என்ன, பெரிய பெரிய டவர்ஸ்லாம் இருக்கும், பெரிய ஒரு லைன்லாம் வரும், அது கொடுத்துரும். ஸோ அதே மாதிரி ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா கம்பைன் ஹீட் அண்ட் நேச்சுரல் கேஸ். ஸோ இது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு நேச்சுரல் கேஸை யூஸ் பண்ணி அதை எரிய வச்சு பாய்லர் ஹீட் பண்ணி அதுலேருந்து வரக்கூடிய எலக்ட்ரிசிட்டி எடுத்து யூட்டிலிட்டி கிரிட்டு கொடுத்துரும். யூட்டிலிட்டி கிரிட்ன்றது சென்ட்ரலில் இருக்கக்கூடியது என்னது, அது வந்து ஒரு யூட்டிலிட்டி கிரிட்டு. சரிங்களா? ஸோ அதில் அந்த நேச்சுரல் கேஸ்லேருந்து வரக்கூடிய ஹீட் எடுத்து இந்த காமன் கிரிட்டு கொடுத்துக்கலாம். ஸோ அப்போ ஹீட்டையும் ஷேர் பண்ணிக்கலாம், எலக்ட்ரிசிட்டியும் ஷேர் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து கம்பைன் சிஸ்டம், நேச்சுரல் கேஸ் இருக்கும், ஜென்ரேஷன் ரெண்டுமே இருக்குல்ல. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹீட்டும் வந்து ஒரு தெர்மல் எனர்ஜியை தான் என்ன செய்கிறாங்க, மெக்கானிக்கல் எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணி மெக்கானிக்கல் எனர்ஜி எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை கன்வெர்ட் ஆகுது. சரிங்களா? இப்போ தெர்மல் எனர்ஜி வேணும், அது போக எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வேணும். ஸோ ரெண்டுமே இருக்கனால ரெண்டையுமே என்ன செய்கிறாங்க, கம்பைன் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கு பேர் என்னது, கோ ஜென்ரேஷன் சொல்கிறாங்க. இந்த மெத்தட்னால் நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு எனர்ஜி வேஸ்டேஜ் ஆகாமல் ஒரே நேரத்தில் மேற்பட்ட ஆற்றல்களை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வந்து இதுக்கு வந்து இந்த மேலே இருக்க 30க்கு வந்து அதிகமான பவர் தேவைப்படுது அப்படின்னா கீழே இருக்க ஹீட் எடுத்து என்ன செய்யலாம், வாங்கிக்கலாம். ஸோ லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா பாய்லர் இருக்கும், பாய்லர்லேருந்து வரக்கூடிய ஹீட்டையும் என்ன செய்யலாம், நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி பாய்லர் ஹீட்டையும் எடுத்துக்கலாம், எலக்ட்ரிசிட்டியும் ஷேர் பண்ணிக்கலாம். ரெண்டு பேரும் கம்பைன் பண்ணி இருந்தால் தான் நம்மளுக்கு என்ன செய்ய முடியும், ஒர்க் வந்து அதிகமாக செயல்பட முடியும். ஸோ அதனால் நம்மளுக்கு எனர்ஜி வந்து என்ன ஆகாது, வேஸ்டேஜ் ஆகாது, அதிகமான லாபம் கிடைக்கும். சரிங்களா? கம்பைன் பண்ணி எடுத்தோம்னா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு 2 பேர் சேர்ந்து ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்க அப்படின்னா அது 2 பேர்த்துக்கு பங்கு இருக்குன்னு வச்சுங்களேன். ஸோ அதோட காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 பேர்த்துக்கு என்ன ஆகும், பாதியாக தான் மிச்சமாகும். சரிங்களா? ஸோ அப்போ நம்ம இந்த ப்ராடக்ட் ஒரே ப்ராடக்ட் நம்ம 2 பேரும் யூஸ் பண்ணிக்கிறோம், ஸோ அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த மாதிரிக்கு என்ன கம்பைன் பண்ணால், எந்த ஒரு கம்பைன் ப்ராடக்ட் வாங்கினாலும் இல்லை எந்த ஒரு கம்பைன் ப்ராசஸ் பண்ணாலும் நமக்கு என்ன கிடைக்கும், நல்ல லாபம் கிடைக்கும். சரிங்களா? சைக்கிள் இப்படி கம்பைன் ப்ராசஸ் பண்ணுறோம், கம்பைன் சைக்கிள் சிஸ்டம் ப்ராசஸ் பண்ணுறோம். அப்படி பண்ணுறோம்னா நம்மளுக்கு என்னென்ன பாட்டு பார்த்தீங்கன்னா, ஹை ஃபியூயல், அதிகப்படியான எரிபொருள் வந்து என்ன செய்யுது, நம்மளுக்கு மிச்சம் ஆகுது. சரிங்களா? ஹை ஃபியூயல் வந்து மிச்சமாகுது. லோ லைஃப் சைக்கிள் காஸ்ட் அப்படின்னா என்னது, எந்த ஒரு சிஸ்டமாக இருந்தாலும் லைஃப் சைக்கிள் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும், எல்லா சிஸ்டம் ஒர்க் ஆகுதுல கம்பைண்டாக இருக்கனால இது கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கும், அந்த சைக்கிள் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கும், இன்னொரு சைக்கிள் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரிக்கு
ஒவ்வொன்றும் டைம் டேக்கன் எடுத்து ரெஸ்ட் எடுக்கிறதுனால அதுக்கு பேர் லைஃப் சைக்கிள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூடிடும். சரிங்களா? ஆப்ரேஷனையும் ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஃப்ளெக்சிபிலிட்டி என்னென்னா, ஒரு இடத்துல நமக்கு ஹீட் பவர் அதிகமாக வேணும் அப்படின்னா கோஜென்ரேஷன் பண்ணோம்னா அப்படின்னா என்ன செஞ்சுக்கலாம், அந்த பிளான்ட்லேருந்து நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி எலக்ட்ரிசிட்டி கம்மியாக இருக்குது அப்படின்னா இன்னொரு பிளான்ட்லேருந்து என்ன செய்யலாம், கோஜென்ரேஷன் கம்பைன் பண்ணியிருக்காங்களா, அதனால் அதுலேருந்து நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறது. சரிங்களா? ஸோ இதனால் இந்த 3 மெத்தட் பண்ணுறதுனால நம்மளுக்கு கடைசி என்ன கிடைக்குன்னா எனர்ஜி வந்து ஒரு எனர்ஜி சேவ்ன்ற கிடச்சிடும். சரிங்களா? எனர்ஜி வந்து நம்ம மிச்சப்படுத்திட்டோம் அப்படின்றோம். ஸோ இந்த போக காலத்தில் கம்பைன் சிஸ்டம் தான் ரொம்ப நல்லது. இப்போ இபி இருக்கு பார்த்தீங்களா, தமிழ்நாடு இபி, இது எப்படி ஒரு இருக்குன்னா இப்போ வந்து கம்பைன் சைக்கிள் சிஸ்டம் தான். ஸோ கம்பைன் சைக்கிள் சிஸ்டத்தில் என்னென்ன இருக்குன்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, நம்ம இங்கிட்டு விருதுநகர் மாவட்டம் அப்படின்னு எடுத்திங்கன்னா சோலார் பவர் பிளான்ஸ் நிறைய இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அங்கிட்டு வெயில்கள் அதிகமாக இருக்கும். இங்கிட்டு தேனி மாவட்டம் எடுத்தோம்னா என்ன இருக்கும், பூராமே காற்றாலை அதிகமாக இருக்கும். கன்னியாகுமரி எடுத்தோம்னா காற்றாலை அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி 3 பிளான்ட்டையும் என்ன செய்வாங்கன்னா, இங்கிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் சென்னை சைடு எடுத்தோம்னா கூடங்குளம் அணுமின் நிலையம், நெய்வேலி எடுத்தோம்னா நெக்லைட் கார்பரேஷன். ஸோ இந்த மாதிரி 4 பிளான்ட் என்ன செய்வாங்கன்னா 4 திசையில் இருக்கிற 4 திசையில் இருக்க பிளான்ட்டையும் ஒன்றா இணைச்சிருவாங்க. நீ கரண்ட் உற்பத்தி பண்ணி எனக்கு கொடு, நானும் கரண்ட் உற்பத்தி பண்ணி கொடுக்குறேன், இவங்களும் கரண்ட் உற்பத்தி. ஸோ எல்லாத்தையும் ஷேர் பண்ணி மொத்தமாக ஒரே கிரிட்டில் அமைச்சிருவாங்க. அது பேர் கிரிட்னு சொல்லுவாங்க எலக்ட்ரிக்கலில். அப்படி பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா, ஏதோ ஒரு சிஸ்டம் வந்து ஃபெயிலியர் ஆகிருக்கு, அதுலேருந்து அவுட் எடுக்க முடியல அப்படின்னா அடுத்த சிஸ்டத்துலேருந்து என்ன செய்யலாம், நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்போ இந்த சிஸ்டத்தை நம்ம ஆஃப் வச்சுருக்கலாம். ஸோ அந்த மாதிரிக்கு கம்பைன் பண்ணுறதுனால நம்மளுக்கு நிறையா பெனிஃபிட்ஸ் உண்டு. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எனர்ஜி கன்சர்வேஷன் டெக்னிக் யூஸ். ஸோ என்னென்ன மெத்தடில் வந்து ஃபாலோ பண்ணலாம் மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு டூல் வந்து எஜுகேஷன், செகண்ட் டூல் ஜீரோ எனர்ஜி பேலன்ஸ், தேர்டு வந்து அல்டர்னேட் பவர், ஃபோர்த் வந்து கேப் அண்ட் ட்ரேட் அக்ரிமெண்ட், ஃபிஃப்த்து வந்து ரெடியூஸ்ட் டிமாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த டெக்னிக் கூட யூஸ் பண்ணி நம்ம எனர்ஜி வந்து கன்சர்வேஷன் பண்ணிக்கலாம். கன்சர்வேஷன் என்னது, எனர்ஜியை சேவ் பண்ணுறதுன்னு சொல்கிறது. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா, இது வந்து எனர்ஜி கன்சர்வேஷன் டெக்னிக்கில் மொத்தம் 5 கேட்டிங் சொல்லியாச்சு. ஃபஸ்ட் வந்து எஜுகேஷன். அப்படின்னா என்னென்னா, மக்களுக்கு இதை போய் சொல்லணும், இந்த மாதிரிக்கு வந்து எனர்ஜியை வந்து சேவ் பண்ணுங்கள். ஸோ நம்மளுக்கு எனர்ஜியை சேவ் பண்ணால் தான் அடுத்த ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கு நம்ம அடுத்த தலைமுறைக்கு நம்ம கொடுத்துட்டு போக முடியும். இல்லைன்னா எனர்ஜி நம்மளே அழிஞ்சு போச்சு அப்படின்னா நம்ம அடுத்த ஜென்ரேஷன் வரவங்களுக்கு எந்த ஒரு யூசேஜும் இருக்காது. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ஜீரோ எனர்ஜி பேலன்ஸ் அப்படின்னு என்னென்னா, என்ன மெத்தடில் நம்ம ஜீரோ எனர்ஜி கொண்டு வரலாம் அப்படின்னா, ஃபியூயல் எரிக்கக்கூடாது. சரிங்களா? கெமிக்கல் ஹீட் உருவாக்கக்கூடாது, தெர்மல் வரக்கூடாது, மெக்கானிக்கல் எனர்ஜி உருவாக்கக்கூடாது, எதுவுமே இல்லாமல் ஒரு கரண்ட் உருவாக்கணும் அப்படின்னா அது 2 மெத்தட் தான். ஒன்று வந்து விண்டுமில், இன்னொன்று வந்து க்ரீன் கேஸ், மூணாவது வந்து பயோமாஸ். ஸோ இந்த 3 மெத்தட் என்ன பண்ணிக்கலாம்னா ஜீரோ எனர்ஜி பேலன்ஸ் கொண்டு வரலாம். அதுக்கு பேர் க்ரீன் கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவோம், பசுமை திட்டம் அப்படின்றது. ஸோ எல்லா வீட்லேயும் பார்த்தீங்கன்னா இப்போ அம்மா திட்டம் அப்படின்னா வீட்டில் சோலார் பிளான்ட் போட்டு கொடுத்துருவாங்க. இதனால் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு வீட்டுக்கும் போடும்போது அவங்களோட லோடு மொத்தம் குறைஞ்சிரும். அப்படி குறைஞ்சிச்சுன்னா நம்ம எனர்ஜியை வந்து சேவ் பண்ணிக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு மூணாவது பார்த்தீங்கன்னா அல்டர்னேட்டிவ் பவர். அப்படின்னா நம்மளுக்கு என்ன செய்யணும், இந்த மாதிரிக்கு சொல்கிறதில்ல, அம்மா திட்டத்தில் வந்து மேலே என்ன செய்வாங்க, சோலார் ரூஃப் வந்து போட்டுக்குவாங்க. அதில் சோலார் லைட் போடுறதுனால நம்மளுக்கு என்ன கிடைக்கிது, ஆல்டர்னேட்டிவ் பவர் கிடச்சிருது. அதனால் நம்மளுக்கு எனர்ஜி வந்து சேவ் ஆகுது. கேப் அண்ட் ட்ரேட் அக்ரிமெண்ட் என்னென்னா, ஒரு கம்பெனி இருக்குது அப்படின்னா நம்ம என்ன செய்வோம், எமிஷன் ரேட்டும் பொல்யூஷன் ரேட்டையும் நம்ம வச்சுருப்போம், ஐஎஸ்ஓன்னு சொல்லுவாங்க. ஸோ எங்கள் கம்பெனிலேருந்து இவ்வளோ பொல்யூஷன் வெளியே போகுது, ஸ்டாண்டர்டுக்குள்ளே தான் இருக்குது, எமிஷன் புகை வந்து வெளியே போகிறது இவ்வளோ எமிஷன் டெஸ்ட் எடுத்து இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது அப்படின்றத அக்ரிமெண்ட் போட்டு வச்சுக்கிறதுனால நமக்கு எனர்ஜி என்னதும் சேவ் ஆகும். ரெடியூஸ் த டிமாண்ட், வீடுகளில் எவ்வளோ டிமாண்ட் தேவைப்படுதோ அதை மட்டும் வச்சுக்கலாம், தேவையில்லாத டிமாண்டுகளை என்ன செய்யலாம், ரெடியூஸ் பண்ணி குறைச்சிக்கிட்டா நல்லது அப்படின்றாங்க. ஸோ நம்ம குறைக்கிறதுனால அடுத்த வீட்டுக்காரங்க என்ன செய்வோம், அதை அவங்களுக்கு அது லோடாக கொஞ்சமாக போய் சேர்ந்துடும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த 3 மெத்தடில் நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா எனர்ஜியை வந்து வேஸ்ட் ஆகாமல் பார்த்துக்கலாம். ரீயூஸ், ரெடியூஸ், ரீயூஸ், ரீசைக்கிள், ரெடியூஸ், ரீயூஸ், ரீசைக்கிள். ரெடியூஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு எது தேவையோ அதை மட்டும் நம்ம வச்சுக்கலாம், மிச்சதில் என்ன செய்யலாம், குறைச்சிடலாம் அப்படின்றாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வீட்டில் 10 ஃபேன் போட்டிருப்பாங்க, ஆனால் 10மே ஃபேன் ஓடாது, ஆனால் லோடு 10க்கு வாங்கியிருப்பாங்க. நம்ம என்ன செஞ்சலாம்னா ஒரு ஃபேன் மட்டும் லோடை வாங்கிட்டு அதை மட்டும் யூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு பேர் தான் என்னது, ரெடியூஸ்னு சொல்கிறோம். தேவையில்லாத எனர்ஜியை வந்து நம்ம யூஸ் பண்ணாமல் இருக்கிறது பேர் ரெடியூஸ். ஸோ இந்த ரீயூஸ்னால் என்னென்னு சொல்கிறாங்கன்னா, வேஸ்ட்டான கண்டெய்னர் என்ன செய்யலாம்னா, வேஸ்ட்டாக வீட்டில் ஏதாவது ட்ரம்மும் இருக்குது அப்படின்னா அதை என்ன செய்யலாம், ஸ்டூடெண்ட் ப்ராஜெக்ட்காண்டி நம்ம ஏதாவது கொடுத்துடலாம். ஸோ பழைய துணிகள் ஏதாவது இருந்துச்சு வீட்டில் அப்படின்னா அனாதை இல்லைங்களுக்கோ இல்லை
ஒரு தானமாக என்ன செய்யலாம், கொடுத்துடலாம். உடைந்த வேஸ்ட்டான பொருட்கள் இருந்தால், வீட்டு உபயோக மின்சாதன பொருட்களாக இருந்தால் அதை என்ன செய்யலாம், பள்ளி கல்லூரிகளுக்கு இலவசமாக வழங்கிடலாம். ஸோ நாளாக பார்த்திங்கன்னா நீண்ட நாளாக ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் சேர் இருக்குது வீட்டில், மடந்த மர சாமான்லாம் இருக்குது அப்படின்னா அதை என்ன செய்யணும், தானமாக கொடுத்துடலாம். கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கு பேர் ரீயூஸ்ன்னு சொல்லுவாங்க. பழைய கிழிந்த துணிகளை என்ன செய்யலாம், வேறு ஏதாவது துடைப்பதற்கு நம்ம பயன்படுத்திக்கலாம். பழைய நியூஸ் பேப்பர் இருந்தால் அதை என்ன செய்யலாம், கடைக்காரர்களுக்கு வழங்கலாம். ஸோ இதுக்கு பேர் என்ன, ரீயூஸ். இப்போ இந்த ரீசைக்கிள் அப்படின்னு பார்த்தோம்னா என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம ரீசைக்கிள்னாலே செஞ்சுருப்போம், காய்லாங்கடை இருக்கும், அந்த கடையில் போய் கொடுத்துருவோம். அவங்க என்ன செய்வாங்கன்னா, பேப்பர்னால் பேப்பர் தனியாக வாங்கிக்கிறோம், அட்டை தனியாக வாங்குவோம், பிளாஸ்டிக் தனியாக வாங்குவோம். ஸோ அதை என்ன செய்வாங்கன்னா, பிளாஸ்டிக்கை வந்து மொத்தமாக கொண்டு ஒரு இடத்துல போட்டு ஹீட் பண்ணி அது ஒரு மோல்டு ப்ராசஸாக செஞ்சு அதுலேருந்து வரக்கூடிய வாயுகள் எப்படி இருக்குன்னா பொல்யூஷன் சொல்லுவாங்க. அது வந்து பொல்யூஷன் தான், சரிங்களா. அதனால் நம்மளுக்கும் கெடுதல், விலங்குகளுக்கும் கெடுதல், சரிங்களா. சுவாசிக்கக்கூடிய எல்லா உயிரினருக்கும் என்னது, அந்த எரிக்கிறதுனால வரக்கூடிய வாயுகள் வந்து தீங்கானது தான். ஸோ இந்த மாதிரி நிறைய வேஸ்ட் வருது. இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட்டு, கமர்ஷியல் வேஸ்ட்டு, ஹவுஸ் ஹோல்டு வேஸ்ட்டு, இதை பூரா என்னென்னா மண்ணுக்குள்ளே போட்டுறதோ இல்லை வேறு ஏதாவது தண்ணியில் தூக்கி போட்டோம்னா அது என்ன ஆகும், பொல்யூஷன் ஆகிரும்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணணும்னா, வேறு வழியே இல்லை அப்படின்னா அந்த மெட்டீரியல் என்ன செய்யணும், ரீயூஸ் பண்ணி தான் ஆகணும், சரிங்களா. ரீயூஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு அது ஒரு ப்ராடக்டாக மாறி நம்மளுக்கு திருப்பி அங்கே என்ன கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஏன்னா ஒரு மெட்டீரியல் தயாரிக்கின்றது கஷ்டம். அந்த மெட்டீரியல் வந்து திருப்பி ரீயூஸ் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா, ரீசைக்கிளிங் பண்ணிகிட்டே இருந்தோம்னா அது வேறு ப்ராடக்டாக மாறிக்கிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு குடமாக வரும், அடுத்து ட்ரம்மாக மாறும், அடுத்து டம்ளராக மாறும். இந்த மாதிரி நிறையா பிளாஸ்டிக்ஸ் ஐட்டம் ரீயூஸ் ஆகுது. பேப்பரை பார்த்திங்கன்னா பழைய பேப்பர்லாம் கொண்டு போய் என்ன செய்வாங்க, ரீசைக்கிள் பண்ணி அட்டைகளாக மாற்றிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா அதை ரீசைக்கிள் பண்ணுறதுனால மெட்டீரியலோட அளவு என்ன ஆகாது, குறையாது. ஏன்னா அடுத்த ஜென்ரேஷன் கொடுக்கணும்ல, அப்படின்னா என்ன செய்யணும், அந்த இருக்க மெட்டீரியலே ரீசைக்கிளிங் பண்ணாங்கன்னா அப்படின்னா நம்மளுக்கு அந்த ப்ராடக்டோட அளவு வந்து குறையாமல் வேஸ்ட்டான பேப்பரே, வேஸ்ட்டான மெட்டீரியலை நம்ம என்ன செய்யலாம், திருப்பி ரீசைக்கிளிங் பண்ணிக்கலாம், சரிங்களா. அதே என்னது, ரீசைக்கிளிங் ஆஃப் தி வேஸ்ட். ஸோ மொத்தம் ரீசைக்கிள் வந்து 3 மெத்தட் இருக்குது. கார்பைட் கலெக்ஷன், ட்ராப் அவுட் சென்டர், பைபேக் சென்டர். கார்பைட் கலெக்ஷன் அப்படின்னு என்னென்னா, வீட்டுக்கு குப்பையில் வராங்க பார்த்தீங்களா, அதான் என்னது கார்பைட் கலெக்ஷன். நம்ம வச்சுருக்கக்கூடிய பொருளை வந்து பிளாஸ்டிக் தனியாக, மக்கும் குப்பை, மக்காத குப்பைன்னு சொல்லி பிரித்து வச்சுருப்போம். அதை என்ன செய்வோம், நம்ம ஒரு ட்ரெயில் வச்சுருப்போம், ஒரு கூடையில் வச்சுருப்போம். அதை வந்து என்ன செய்வோம், கலெக்ட் பண்ணி ஒரு கண்டெய்னரில் கலெக்ட் பண்ணி கொண்டு போய் ஒரு இடத்துல கொண்டு போய் டம்ப் பண்ணிடுவாங்க. அதுக்கு பேர் என்னது, கார்பைட் கலெக்ஷன். ஸோ இந்த ட்ராப் அவுட் சென்டர்னு என்னென்னா, நம்ம யூஸ் பண்ண பொருள் இருக்கும் பார்த்தீங்களா, வேஸ்ட்டான ப்ராடக்ட், கிளாஸு, மெட்டல், பிளாஸ்டிக், பேப்பர் ஆகியவற்றை என்ன செய்யணும்னா அந்த இடத்துல கொண்டு போய் போட்டோம் அப்படின்னா அவங்க என்ன செய்வாங்கன்னா அதுக்கப்புறம் கலெக்ட் பண்ணி ஒரு சூப்பர் மார்க்கெட் பக்கத்துலேயோ இல்லை ஒரு பூங்கா பக்கத்துலையோ என்ன செய்வாங்க, அந்த இதை வச்சுருப்பாங்க. அதில் நம்ம போட்டோம் அப்படின்னா அவங்க என்ன செய்வாங்க, கலெக்ட் பண்ணி அதை ரீசைக்கிளிங்க்கு கொண்டு போயிடுவாங்க. அந்த 3ஆவது ஹெட்டிங் பார்த்திங்கன்னா பைபேக் சென்டர் அப்படின்னது. நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்மகிட்ட வந்து அலுமினியம் இருக்கும், உலோகம் இருக்கும், கிளாஸு, பிளாஸ்டிக், நியூஸ் பிரிண்ட்டு மற்றும் பேட்டரி போன்றவற்றை மெட்டீரியலாக அதை வாங்கும்போது அதற்குரிய தேவையில்லாத பொருட்களை என்ன செய்யலாம், நம்மளுக்கு தேவையில்லாத பொருளை கொடுத்துட்டு திருப்பி வாங்கி வேறு ப்ராடக்ட் நம்மகிட்ட வாங்கிக்கிறது. அதுக்கு பேர் பைபேக் சென்டர் சொல்லுவோம். வாங்க போகிறோம், ஆனால் திருப்பி நம்மகிட்ட இருக்க பொருளை கொடுத்துட்டு வாங்கிக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் செல்ஃபோன் கடைக்கு போகிறோம், பழைய செல்ஃபோன் கொடுத்துட்டு 500 ரூபாய்க்கு எடுப்பான். சரி, நமக்கு அது 500 சேவ் நினச்சிட்டு இன்னொரு ஃபோன் நினச்சிவோம், நம்ம வாங்கிட்டு வரணும். அதுக்கு பேர் தான் என்னது, பைபேக் சென்டர்னு சொல்லுவாங்க. ஸோ இதே மாதிரி நம்மகிட்ட இருக்கக்கூடிய வேஸ்ட் என்னது, கிளாஸு, பிளாஸ்டிக், நியூஸ் பேப்பர், பேட்ரி, ஃபுல்லாக என்னது வேஸ்டான பொருட்கள். இதை என்ன செய்யலாம், நம்ம பைபேக் சென்டர் மூலிமா கொடுத்துட்டு தேவையானவற்றை நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்றாங்க. ஸோ இதான் ரீசைக்கிளிங் பண்ணுற முறை. ஸோ இப்படி கொடுக்குறதுனால நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ நம்ம கொடுக்கக்கூடிய பொருள் வந்து நம்மளுக்கு பழசு, ஆனால் அடுத்தவங்களுக்கு அது புதுசு. ஸோ அப்போ அவங்களுக்கு பார்க்கும்போது அது அவங்க பார்வையிலேருந்து பார்க்கும்போது அது புதுசாக தெரியும். சரி, நம்மளுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி சரி இந்த ப்ராடக்ட் வாங்கி நம்ம போட்டுக்குறோம். ஸோ நம்மளுக்கு இது புதுசு, அவங்களுக்கு அது பழசு. ஸோ வீட்டில் வந்து வச்சுருப்போம், நம்ம யூஸ் பண்ண பொருள் கூட பழசாயிருக்கும். ஆனால் அதை வெளியே யார்ட்டையாக கொடுத்தோம் அப்படின்னா, இல்லாதவங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு என்ன செய்யும், அது பார்க்குறதுக்கு புதுசாக தெரியும். ஸோ அப்போனால என்ன ஆகும்னா, அவங்க போய் கடையில் போய் வாங்கக்கூடிய கஸ்டமரோட எண்ணிக்கை பார்த்திங்கன்னா கம்மியாயிரும். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து ரீசைக்கிளிங் பண்ணுறனால ப்ராடக்ட் வந்து அதிகமாக உற்பத்தி பண்ண தேவையில்லை. அதனால் நிறைய என்விரான்மெண்டல் ப்ரொடக்ஷன் வந்து என்விரான்மெண்டல் பாதிப்பு எதுவுமே நடக்காத வண்ணம் இருக்கும், சரிங்களா. இந்த மாதிரி ரெடியூஸ், ரீசைக்கிள், ரீயூஸ் இந்த 3 மெத்தடையும் ஃபாலோ பண்ணணும். இதில் கூட என்னென்னா எனர்ஜியை சேவ் பண்ணுறது தான் மெத்தட், சரிங்களா. எனர்ஜி சேவிங் மெத்தடுக்கு தான் என்ன பண்ணுறாங்க, ரெடியூஸ், ரீயூஸ், ரீசைக்கிளிங். ரீசைக்கிளிங்கிறது நம்மளால் அந்த மெட்டீரியலை யூஸ் பண்ணவே முடியாது யாருமே, அதனால தான் என்ன செய்யணும், அதை ரீசைக்கிளிங்க்கு கொடுத்துட்றோம். நம்மளால் அந்த மெட்டீரியலை யூஸ் பண்ண முடியும், இல்லை அடுத்தவங்களால் அதை யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா அதை வந்து நம்ம என்ன செய்யலாம், ரீயூஸ்க்கு கொடுத்துடலாம், சரிங்களா.
ஸோ இந்த மாதிரி கன்சர்வேஷன் டெக்னிக்ஸை நம்ம இந்த நிறைய மெத்தடில் பார்த்துட்டோம். சரிங்களா? நெக்ஸ்ட் கிளாஸ்லேருந்து அடுத்த ரிமைனிங் டாபிக்ஸை பார்ப்போம். சரிங்களா? தேங்க்யூ.